எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இபி பவர் ஃபேக்டர் பெனாலிட்டி. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டர் வேல்யூ எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கறத கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. இந்த பவர் ஃபேக்டர் பெனாலிட்டி யாருக்கெல்லாம் போடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டொமஸ்டிக் யூசேஜ் வீடுகளில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சர்வீஸ்களுக்கு இது கிடையாது. கமர்ஷியலா ஒரு வெல்டிங் பட்டறையா இருக்கட்டும், இல்லை ஸ்மால் இண்டஸ்ட்ரியல்ஸ் மில்ஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல பவர் ஃபேக்டர் லேகிங் ஆச்சு அப்படின்னா இபி சைட்லேருந்து பவர் ஃபேக்டர் பெனால்ட்டி போடுவாங்க. ஸோ பவர் ஃபேக்டர் ஏன் லேக் ஆகுது? அதிகமாக எங்கெல்லாம் நம்ம இண்டக்டிவ் லோடு பயன்படுத்துகிறோமோ அந்த இடங்கள்ல பவர் ஃபேக்டர் வேல்யூ லேக் ஆகாது. இண்டக்டிவ் லோடு அப்படின்னா அதிகமாக காயில் சம்பந்தமான லோட்ஸ் எல்லாம் வந்து இண்டக்டிவ் லோடில் வரும். இப்போ மோட்டார்ஸில் காயில் இருக்கும், அதே போல் என்னென்ன காயில் சம்பந்தமான லோட்ஸ் இருக்கோ அதிகமாக நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த பவர் ஃபேக்டரோட வேல்யூ லேக் ஆக ஆரம்பிக்கும். இபியோட ஸ்டாண்டர்ட் படி 0.9க்கு மேலே பவர் ஃபேக்டரோட வேல்யூ வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு கீழே குறையும் போது அதுக்கான பவர் ஃபேக்டர் பெனாலிட்டி அப்படிங்கிறத நமக்கு போடுவாங்க. இந்த பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் பண்ணுறதுக்காக தான் அந்த லோட்ஸில் கெப்பாசிட்டரை பயன்படுத்துவாங்க. ஒரு கெப்பாசிட்டர் வேல்யூ நம்ம எப்படி வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ட்ரிக் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டர் வேல்யூ நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவு லோடு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கிலோவாட்ஸில் கனெக்ட் பண்ணணும். ஸோ உங்களோட லோட்ஸ் வந்து 1 கிலோவாட்டாக இருக்கலாம், இல்லைனா 10 கிலோவாட்டாக இருக்கலாம், 100ஆக இருக்கலாம், அதுக்கு மேலே உள்ள கிலோவாட்ஸாக இருக்கலாம். 0.4 அப்படிங்கிற வேல்யூவை அந்த கிலோவாட்ஸோட மல்டிப்ளை பண்ணுங்கள். வரக்கூடிய வேல்யூ தான் அந்த கேவிஏஆர் கெப்பாசிட்டரோட வேல்யூ. ஸோ அந்த அளவு கெப்பாசிட்டரை நீங்கள் பயன்படுத்தினாலே இந்த பவர் ஃபேக்டர் லேக் ஆகிறத குறைச்சி லீட் பண்ண முடியும். இந்த 0.4 வேல்யூ எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு ஃபுல் வீடியோ பண்ணியிருக்கேன். பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டர் வேல்யூவை எப்படி நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று. அதே போல் அந்த கெப்பாசிட்டரை எப்படி நம்ம லோடோட கனெக்ட் பண்ணணும், செப்பரேட் லோடுக்கு எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.